முடிக்கிற மாதிரி ஒரு சின்ன டாபிக் தான். மேபி அதை விட லெஸ் டைம் கூட வந்து எடுக்கலாம். இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டட் டாபிக் வந்து ஏன் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். எந்த பேப்பர் வேணா நீங்க எடுத்து பாருங்க, 2012 இருந்து 2020 வரைக்கும் எந்த பேப்பர் வேணா எடுத்து பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆவது ரிலேட்டட் டு லாக்டேஷன், அப்படி இல்லைன்னா ரிலேட்டட் டு பிரெஸ்ட் ஃபீடிங், அதோட நியூட்ரியன் ரெக்யர்மெண்ட்ஸ், ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஐ தாட் ஓகே, நீங்க கிளாஸ் எப்படியும் நடத்த போறோம், ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஐ ஹவ் டேக்கன் த பிரெஸ்ட் ஃபீடிங் டாபிக். ஓகேங்களா? இப்போ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டாபிக் அட் த எண்ட் ஆஃப் த டாபிக் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா வில் பி டிஸ்கசிங் ஒரு 2-3 PYQs ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ரெண்டுமே அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்ல எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த டாபிக்ல அடிக்கடி அசர்ஷன் அண்ட் ரீசன்ல இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும், அதனால தான். ஓகே. ஸோ இன்கேஸ் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருக்கு, நான் நடத்த போற டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் லீவ் இட் இன் த சாட் பாக்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். நடுவில் கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிரும் செஷனோட ஃப்ளோஸ், அதனால கீப் இட் டில் த எண்ட். கடைசியா கிளாஸ்ல எண்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். பிரெஸ்ட் ஃபீடிங், பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து நர்சிங் அப்படின்ற இன்னொரு வார்த்தையும் இருக்கு. ஸோ இன்கேஸ் எக்ஸாம்ல இந்த ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வரும்பொழுது பிரெஸ்ட் ஃபீடிங்ன்ற வார்த்தைக்கு பதிலா நர்சிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நர்சிங் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் போத் ஆர் சேம் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. லைக் தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு கொடுக்குற இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து வென் இட் ஷுட் பிகின், திஸ் இஸ் ஆப்வியஸ் என்ன. ஸோ இம்மீடியட்லி ஒரு குழந்தை பிறந்த இம்மீடியட்டா வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஷுட் பிகின். அப்படி இல்லை ஏதாவது இன்ஜெக்ஷன் அப்படி இப்படின்னு டைம் ஏதாவது எடுக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் வித்தின் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இதை வந்து ஒரு அசர்ஷனல் ரீசன்ல கேட்கலாம். மேபி ஒரு அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து தே கேன் கிவ் யூ பிரெஸ்ட் ஃபீடிங் ஷுட் நாட் பி கிவன் இன் த ஃபர்ஸ்ட் 1 hour ஆஃப்டர் பர்த் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆப்வியஸா அந்த அசர்ஷன் ராங். பிகாஸ் இட் ஷுட் பி ஸ்டார்டட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். பர்த் ஆன ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுல இம்பார்ட்டன்டான ஒரு லைக் டெஃபினிஷன் இல்ல டேர்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 6 months பிகினிங், பிறந்ததுல இருந்து முதல்ல 6 மாசத்துக்கு தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே கொடுக்க கூடாது. இது வந்து உங்க நிறைய பேர், நீங்க மதர்ஸ் நிறைய பேர் இங்க இருப்பீங்க, ஸோ இது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராசஸ்க்கு இந்த பிராக்டிஸ்க்கு தான் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு குழந்தைக்கு வேற எதுவுமே கொடுக்கூடாது எக்ஸப்ட் ஃபார் பிரெஸ்ட் மில்க். இப்போ எதுவுமே கொடுக்கூடாது அப்படின்னா மெடிசன்ஸும் கொடுக்கூடாதா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்க மத்த எந்த லிக்விட்ஸும் வந்து கொடுக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஹனி கொடுப்பாங்க, குழந்தை பிறந்தோடனே ஹனி கொடுக்கறது, இல்ல சுகர் வாட்டர் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. சில பிளேசஸ்ல 4 months 3 months எல்லாம் கூட ஃபீடிங் ஸ்டார்ட் பண்றவங்க இருக்காங்க, நார்மல் ஃபுட் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகேங்களா? தண்ணி கூட கொடுக்க கூடாது அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் இதுல. பிரெஸ்ட் மில்க்ல ஏன்னா இனஃப் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதனால தேவை கிடையாது, தண்ணி கூட தேவை கிடையாது. இதுல என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ், பிரெஸ்ட் மில்க் இல்லாம வேற என்ன அலவுட் அப்படின்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதோட சிரப்ஸ், டிராப்ஸ் ஏதாவது டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஆப்வியஸா யூ கேன் கிவ் தட். அண்ட் ஆல்சோ இன்கேஸ் குழந்தைக்கு டயரியா ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா யூ கேன் கிவ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், ORS சொல்றோம்ல. நம்மளுக்கு டைரியா எல்லாம் ப்ராச்சுன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல பாக்கெட் ஒன்று மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்கி தண்ணியில கலந்து குடிப்போம்ல, ஆரஞ்சு ஃபிளேவர்ல. ஸோ அதுதான் வந்து ORS சொல்யூஷன். ஸோ அதெல்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. மற்ற ஃபுட்டு கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ வந்து WHO இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பிராக்டிஸ் வந்து WHO, தட் இஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாளைக்கு கண்டினியூ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் லைஃப். ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் லைஃப் கண்டிப்பா வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா மேம்? நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, நான் ஒரு சின்ன பேசிக் டீடைல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த டேர்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வசதியா இருக்கும் அடுத்தடுத்து ரிஃப்ளெக்ஸஸ் அதெல்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ ஹியூமன் பிரெஸ்ட் மில்க் இப்போ எந்த ஒரு செக்ரீஷன் எடுத்தீங்கனாலும், ஹியூமனோட பாடியில இருந்து எந்த ஒரு செக்ரீஷன் எடுத்தீங்கனாலும் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எ செல். ஓகேங்களா? பிரெஸ்ட் மில்க்கும் ஒரு செக்ரீஷன் தான். ஸோ பிரெஸ்ட் மில்க் வந்து எந்த செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலை செல்ஸ். ஓகேங்களா? இப்போ லங்கோட செல்ஸ் எப்படி பிராங்கியோலைன்னு சொல்றோமோ அந்த மாதிரி பிரெஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸை வி கால் தெம் ஆல்வியோலை. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஆரியோலா அப்படின்னு ஒரு ரீஜன், அதாவது நிப்பிள் ரீஜனை சுத்தி பிரவுன் கலர்ல ஒரு ரீஜன் இருக்கு இல்லைங்களா, தட் வி கால் இட் அஸ் ஆரியோலா. ஓகேங்களா? இந்த ஆரியோலால தெர் இஸ் அ ஸ்பெசிபிக் கிளாண்ட். இந்த கிளாண்டோட பேர் வந்து மான்கமரி கிளாண்ட்ஸ்னு சொல்லுவோம். நீங்க அது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நெட் எக்ஸாம்ல நீங்க இந்த பேட்டர்ன் நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். எந்த டேர்ம்லாம் புதுசா இருக்கோ, பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கோ, இல்ல ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கோ, அது மேல நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா நியூட்ரிஷன் டாபிக்ல மற்ற டாபிக்ஸை விட கம்பேர் பண்றப்ப இதுல லைக் எது கஷ்டமா இருக்கோ அதை வந்து நிறைய ஃபோர்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டான டேர்ம்ஸ் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை தயவு செஞ்சு தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அது வரதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. இப்ப இந்த மான்கமரி கிளான்ஸ் வந்து ஆரியோலா அப்படின்ற ரீஜன்ல, நிப்பிள் சுத்தி இருக்க ரீஜன்ல இந்த மான்கமரி கிளான்ஸ் இருக்கு. இந்த மான்கமரி கிளான்ஸ் எடுத்தீங்கன்னா இதுல வந்து செபேஷியஸ் சீபம் ப்ரொடியூஸ் பண்ற கிளான்ஸும் இருக்கும்.
அட் த சேம் டைம் மில்க் ப்ரொடியூஸ் பண்ற கிளான்ஸும் அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சீபம்னா அதோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து லியூப்ரிகேஷன். ஓகேங்களா? லியூப்ரிகேஷன் பண்றது. அண்ட் ஆல்சோ இது வந்து லைக் எப்பயுமே லைக் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றவங்களுக்கு வந்து லாட் ஆஃப் மாய்ஸ்சர் இஸ் தேர்ல அந்த இடத்துல. அதனால இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சீபம்ல ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும் இந்த மான்கம்ரி கிளான்ஸோட செக்ரீஷன்ல. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ராக்டிஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அட் த எண்ட் 6 மாசம் 8 மாசத்துல பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த கிளான்ஸோட சைஸ் தானாவே குறைஞ்சிரும். ஓகேங்களா? இது அவ்வளவு முக்கியம் இல்ல. பட் நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸஸ் படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே. ஸோ நவ் பிரெஸ்ட் மில்க் பத்தி பேசுறோம்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் செக்ரீஷன் பத்தி பேசியே ஆகணும், கொலஸ்ட்ரம். அதே மாதிரி கொலஸ்ட்ரம்க்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் மில்க்னு சொல்லலாம், பீஸ்டிங்ஸ்னு சொல்லலாம். இந்த டேர்ம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேர்ம் லைக் பிரெஸ்ட் கொலஸ்ட்ரம் அப்படின்ற இடத்துல இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு புரியாம போயிடக்கூடாது, அதுக்காக தான். ஸோ இந்த கொலஸ்ட்ரம் அப்படின்றது சீம்பால் சொல்றோம்ல நம்ம, நீங்க சாப்பிட்டுருப்பீங்க யூஸ்வலி லைக் மாட்டோட சீம்பால் அதெல்லாம். ஸோ அதுதான் ஹியூமன்ஸ் ஆல்சோ எல்லா மேமல்ஸுமே இப்போ இந்த பிகினிங் ஒரு 2-3 days ஒரு டில் 5 days ஆல்சோ இந்த கொலஸ்ட்ரம் வந்து செக்ரீட் பண்ணுவாங்க. இந்த கொலஸ்ட்ரம் வந்து இட் இஸ் ஹைலி நியூட்ரியன் டென்ஸ். ஓகேங்களா? இதோட எல்லா கண்டென்ட்டுமே ஜாஸ்தியா இருக்கும். இதோட ஃபேட் கண்டென்ட், விட்டமின் கண்டென்ட், மினரல் கண்டென்ட், ஆன்டிபாடிஸ் எல்லாமே இதுல ஜாஸ்தியா இருக்கும். இதோட மெயின் ரீசன் இது ப்ரொடியூஸ் பண்ற மெயின் காரணம் என்ன அப்படின்னா ஆப்வியஸா நியூட்ரிஷன், பிறந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பூஸ்ட் ஆஃப் நியூட்ரிஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்னு மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து இதுல ஆன்டிபாடிஸ் நிறைய இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ குழந்தை பிறந்த உடனே அதுக்கு இம்யூன் பவர் வேணும்ல, எதிர்ப்பு சக்தி வேணும்ல, அதுக்காக இதுல ஆன்டிபாடிஸ் நிறைய இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன் ஏன் வந்து கொலஸ்ட்ரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. இன்னொன்னு என்னன்னா இந்த கொலஸ்ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வீட்லயே பார்த்திருக்கலாம். லைக் பொவைன் கொலஸ்ட்ரம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும். இது எதனால எல்லோ கலர்ல இருக்கு அப்படின்னா இல்ல பீட்டா கேரட்டின், விட்டமின் ஏவோட பீட்டா கேரட்டின் ஃபார்ம் வந்து ஜாஸ்தி. அதனால தான் இட் இஸ் எல்லோ இன் கலர். இட் இஸ் ரிச் இன் ஆன்டிபாடிஸ், அதனால இது இம்யூனிட்டி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ குழந்தையோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்றதுக்கு இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் முன்னாடியே, வென் பேபிஸ் பிரெஸ்ட் ஃபெட், ஒரு குழந்தை வந்து தாய்ப்பால் குடிச்சு வளருது அப்படின்னாக்கா அந்த குழந்தையோட எதிர்ப்பு சக்தி வந்து மத்த ஃபார்முலா ஃபெட் பேபிஸ்ன்னு சொல்றோம்ல, சில பேருக்கு வந்து மேபி தேல் நாட் ஹேவ் எனஃப் பிரெஸ்ட் மில்க். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஃபார்முலா லாக்டோஜன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்து வளர்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த குழந்தைங்களை கம்பேர் பண்றப்ப பிரெஸ்ட் ஃபெட் பேபிஸ் தேல் ஹேவ் பெட்டர் இம்யூனிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு டேர்ம் வீனிங் அப்படின்ற டேர்ம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை டைரக்டாவே அவங்க கொஸ்டினா கேட்கலாம். வீனிங் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு குழந்தைக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கொடுக்க போறோம், கரெக்டா? பட் ஆனா 6 monthsக்கு அப்புறம் வெறும் பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் வச்சு அந்த குழந்தையோட ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களால ஃபில்ஃபில் பண்ண முடியாது. நியூட்ரியன் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ நம்ம நார்மல் ஃபுட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். வேக வச்ச உருளைக்கிழங்கோ இல்ல கேரட்டோ பனானாவோ பருப்போ ஏதாவது ஒன்று கொடுப்போம்ல. ஸோ அந்த ப்ராசஸ் குழந்தைய வந்து பிரெஸ்ட் மில்க்ல இருந்து கொஞ்சமா நார்மல் ஃபுட்டுக்கு கொண்டுட்டு வரோம்ல, இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம வந்து வீனிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆஸ் ஐ செட் ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் இருக்கணும் அப்படி இல்லையா? ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வீனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின்ல வந்து அசர்ஷன் ரீசன்ல கேட்டாங்கன்னா வீனிங் ஷுட் பிகின் ஆஃப்டர் 6 months ஆஃப் ஏஜ் ஆர் 8 months ஆஃப் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 6 months இருந்தாதான் அது கரெக்ட். 8 months சொன்னாங்கன்னா அது தப்பு. ஸோ ரீசன் வில் பி ஃபால்ஸ் அந்த இடத்துல. ஓகேங்களா மேம்? நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், இது ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் நோட் இட் டவுன். காம்போசிஷன், கொலஸ்ட்ரமோட காம்போசிஷன் அண்ட் ஆல்சோ பிரெஸ்ட் மில்கோட காம்போசிஷனோட கம்பேரிசன் இது. இதுல வந்து நான் நடத்துறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது, இதுல ஜாஸ்தி மெமரைஸ் பண்றதுக்கு தான் திங்ஸ் இருக்கு. இப்போ ப்ரோட்டீன் கண்டென்ட் செக் பண்ணுங்க. ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கொலஸ்ட்ரம்ல அஸ் ஐ செட் எல்லா நியூட்ரியன்ஸுமே கொலஸ்ட்ரம்ல ஹை. ஓகேங்களா? ஸோ 14 to 15% கொலஸ்ட்ரம்ல வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட். இதே பொவைன் மில்க், நார்மல் பொவைன் மில்க்ல எடுத்தீங்கன்னா, பொவைன் மில்க்னாக்க மாட்டுப்பால். ஓகேங்களா? நாங்க மேல பிரெஸ்ட் மில்க்னு சேர்த்து போட்டிருக்கேன், எதுக்குன்னா அது கீழே கம்பேரிசன் இருக்கு பாருங்க. பொவைன் மில்க்கும் நார்மல் பிரெஸ்ட் மில்க்கும் கம்பேரிசன் இருக்கு, அதனால மேல கம்பேரிசன் போட்டிருக்கேன். ஆக்சுவலா நம்ம இப்ப கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறது கொலஸ்ட்ரம், அதாவது ஃபர்ஸ்ட் 2-3 days செக்ரீட் ஆகிற மில்க் ஹியூமன்ஸ்ல வெர்சஸ் கவுஸ் மில்க், மாட்டுப்பால்ல என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்றத கம்பேர் பண்ணி படிக்கிறோம். ஓகேங்களா? இங்க இந்த டாபிக்ல உங்களுக்கு கொலஸ்ட்ரமோட பர்சன்டேஜ் எப்படி முக்கியமோ அப்ப இதே மாதிரி நீங்க ஃபுட் சயின்ஸ் படிக்கும் பொழுது அங்க மாட்டோட பாலோட கம்போசிஷன் படிப்பீங்க. ஸோ இட் இஸ் பெட்டர்ல இங்கேயே கம்பேர் பண்ணி படிச்சுட்டா வேலை ஒரே நேரத்துல முடிஞ்சிடும். கொலஸ்ட்ரம் 14-15% ப்ரோட்டீன், இதே வந்து பொவைன்ல 3.5 தான். லாக்டோஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம், ரெண்டுலயும் 3 to 4 point அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஃபேட் வந்து இதுல 3.5%, பொவைன் மில்க்ல 4.5 நீங்க இருக்கு. பட் ஸ்டாண்டர்ட் மில்க் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து 3%, 3 to 3.5% இருக்கும் ஸ்டாண்டர்ட் மில்க்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எஸ்என்எஃப்னா சாலிட் நாட் ஃபேட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து இந்த at the end Fatima, I'll show you at the end.
அண்ட் ஒன் மோர் திங், நீங்க எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா நோட் டவுன் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. இது எம்சிக்யூஸ் ரிலேட்டட் எக்ஸாம், இது சப்ஜெக்டிவ் எக்ஸாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிரெஸ்ட் மில்கா, புரோட்டீன் இந்த அளவு, வே புரோட்டீன் இந்த அளவு, இப்படி நோட் பண்ணா நீங்க போதும். இதுல எழுதிட்டுலாம் இருக்காதீங்க, டைம் வேஸ்ட் கம்ப்ளீட்டா. ஓகேங்களா? எஸ்என்எஃபோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராம்ல 22%, இதே பொவைன் மில்க்ல இட் இஸ் 13%. வாட்டர் கண்டென்ட் எங்க எஸ்என்எஃப் பர்சன்ட் ஜாஸ்தியா இருக்கும் அந்த இடத்துல வாட்டர் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். வாட்டர் பர்சன்டேஜ் இங்க 78, அங்க வந்து 87. இம்யூனோகுளோபுலின்ஸ், இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ்ன்றது ஆன்டிபாடிஸ். ஓகேங்களா? இந்த ஆன்டிபாடிஸ் வந்து கொலஸ்ட்ராம்ல சம்வேர் அரௌண்ட் 5 to 6% இருக்கும். இதே பொவைன் மில்க்ல எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாவே இருக்காது. பொவைன் மில்க்ல ஆன்டிபாடிஸ் எல்லாம் கிடையாது, அது இம்யூனிட்டி எல்லாம் நம்மளுக்கு கொடுக்காது. பட் கொலஸ்ட்ராம் அந்த மாதிரி கிடையாது. கொலஸ்ட்ராமோட மெயின் ஃபங்க்ஷனே இம்யூனிட்டி கொடுக்கறது தான். இப்ப இதுவும் முக்கியம். இது ஆக்சுவலா நியூட்ரிஷன் சைட்ல இருந்து முக்கியம் இல்லைனாலும் உங்களுக்கு ஃபுட் சயின்ஸ் சைட்ல இருந்து முக்கியம். கம்பேரிசன். ஓகே, வே அண்ட் கேசினோட பர்சன்டேஜ் செக் பண்ணிக்கோங்க. வே வந்து புரோட்டீன் பிரெஸ்ட் மில்க்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் 60% இருக்கும். ஆனா பொவைன் மில்க்ல 20% தான். கேசின் வந்து பிரெஸ்ட் மில்க்ல 40% இருக்கும், 80% தான் பொவைன் மில்க்ல. இப்ப இந்த வே அண்ட் கேசின் என்னன்னு கேட்டீங்கன்னா திஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். மில்க்ல பிரசன்ட் ஆயிருக்கிற ப்ரோட்டீன்ஸோட நேம் தான் இந்த வேயும் கேசின் ரெண்டுமே. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, நவ் பிரெஸ்ட் மில்க்ல இருக்கிற காம்பனன்ட் நிறைய காம்பனன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல அந்த ஒரு காம்பனன்ட்டுக்கும் வாட் இஸ் த ஃபங்க்ஷன், அதோட முக்கியமான ரோல் என்னன்றது பார்க்கலாம். இதுல லாக்டோஃபெரின் அப்படின்னு ஒரு கம்பவுண்ட் இருக்கு பிரெஸ்ட் மில்க்ல. இது ஆக்சுவலா பிரெஸ்ட் மில்க்ல மட்டும் கிடையாது, ஹியூமனோட நிறைய செக்ரீஷன்ஸ்ல இருக்கு. ஸ்வெட்ல இருக்கு, இட் இஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் யோர் சலைவா, அந்த சீபம்ல கூட இருக்கு. ஸோ இந்த லாக்டோஃபெரினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து அயன் டிபெண்டா, எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அயரனை டிபெண்ட் பண்ணி வந்து உயிர் வாழ்து இல்லைங்களா, அது வந்து நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பேத்தோஜனா இருக்கணும். பேத்தோஜனா டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம். அந்த டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் எதெல்லாம் ஐரன் டிபெண்ட் பண்ணி இருக்கோ அதை வந்து வளர விடாது இந்த லாக்டோஃபெரின். ஓகேங்களா? அதான் இதோட ஃபங்க்ஷன். இன்னொன்று வந்து இம்யூனோகுளோபுலின்ஸ். இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்றது ஆன்டிபாடிஸ், இம்யூனிட்டி கொடுக்கறது. ஸ்பெசிஃபிக்கா இதுல எந்த டைப் ஆஃப் இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க்ல இட் இஸ் ஐஜிஏ, ஐஜிஜி, ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிஇ, ஐஜிடின்னு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்கு. 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா பிரெஸ்ட் மில்க்ல கண்டென்ட் எது ஜாஸ்தி அப்படின்னா ஐஜிஏ ஓடது தான் ஜாஸ்தி. ஓகேங்களா? இந்த ஆன்டிபாடிஸோட பேர் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கேம்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐஜிஜியா, ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிஇ, ஐஜிடி. ஸோ கேம்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா நீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு காம்பனன்ட் வந்து லைசோசைம். இந்த லைசோசைம் வந்து ஒரு என்சைம். இது வந்து பாக்டீரியாவோட growth வந்து கம்மி பண்ணும். குழந்தையோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல பாக்டீரியா growth ஜாஸ்தி ஆகாம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பிஃபிடஸ் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டமக், அந்த குழந்தையோட கட் ரீஜன்ல ஆசிடோட கண்டென்ட், நாட் ஆசிடோடன்னு சொல்லக்கூடாது, பிஹெச் கண்டென்ட் வந்து அசிடிக் ரேஞ்சில் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பிஹெச் கண்டென்ட் வந்து அசிடிக் ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா நிறைய பாக்டீரியாவால வளர முடியாது, நிறைய பேத்தோஜெனிக் பாக்டீரியாவால வளர முடியாது. ஸோ பிஃபிடஸ் ஃபேக்டரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா குழந்தையோட இம்யூன் பவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறது. இன்னொரு பேத்தோஜன் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறது தான் பிஃபிடஸ் ஃபேக்டரோட ஃபங்க்ஷன். இன்னொரு காம்பனன்ட் பாத்தீங்கன்னா எல்சி பூஃபான்றது லாங் செயின், எழுதிக்கோங்க, லாங் செயின் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஓகேங்களா? லாங் செயின் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இந்த லாங் செயின் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரெயின் இஸ் ஆல்மோஸ்ட் மேட் அப் ஆஃப் ஃபேட் டிஷ்யூ தான். ஸோ அந்த ஃபேட் டிஷ்யூ வந்து நல்லபடியா டெவலப் ஆகிறதுக்கு இந்த எல்சி பூஃபா வந்து நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் மில்க்ல இருக்கிற சுகரோட பேர் என்னது, லாக்டோஸ். இந்த லாக்டோஸ் வந்து எதுக்கெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு, பாஸ்பரஸ் அப்சார்ப்ஷன், மெக்னீசியம் அப்சார்ப்ஷன், இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் இதுவுமே வந்து குட் பாக்டீரியாவை வளர விடும், பேட் பாக்டீரியாவை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா மேம்? நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, நவ் ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அகைன் இதுவும் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி கொஸ்டினும். ஹியூமன் பிரெஸ்ட் மில்க்ல யூஸ்வலா நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்னா ஹியூமன் மில்க் வந்து கம்ப்ளீட் ஃபுட்டு, அதுல எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் லைக் மேலோட்டமா சொல்றது உண்டு. பட் அதோட காம்போசிஷன் வந்து நீங்க ஒழுங்கா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஹியூமன் பிரெஸ்ட் மில்க்ல வந்து அயனோட கண்டென்ட், அதாவது இரும்பு சத்தும் ஜிங்க் கண்டென்ட்டும் ரொம்ப கம்மி. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் இட் இஸ் நாட் அ குட் சோர்ஸ், நல்ல சோர்ஸ் எல்லாம் கிடையாது ஹியூமன் மில்க். பட் அப்புறம் குழந்தை வந்து எப்படி 6 months சர்வைவ் ஆகும் ஐரன் இல்லாம, ஏன்னா மத்த எந்த ஃபுட் கொடுக்க கூடாது கரெக்டா. ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு பிரெஸ்ட் மில்க் மட்டும் தான் கொடுக்க போறோம். அப்ப என்ன பண்ணும், குழந்தைக்கு வந்து ஐரன் எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை ஃபர்ஸ்ட் வந்து ஜெஸ்டேஷன் பீரியட், அதாவது குழந்தை வயிற்றுல வளரும் பொழுதே அம்மா கிட்ட இருந்து ஐரனை வாங்கி அதோட லிவர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு தேவைப்படுற ஐரனை வந்து ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வச்சுக்கும்.
ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இருக்கிற ஐரனை வச்சு அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து ஓட்டிடும் குழந்தை. ஸோ பிரஸ்ட் மில்க்ல வந்து ஐரனோட கண்டென்ட் கம்மியா இருந்தாலும் குழந்தைக்கு வந்து எந்த பெரிய பிரச்சனையும் வராது. இதனால சொல்றேன். ஸோ இது ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஹியூமன் பிரஸ்ட் மில்க்ல வந்து ஐரனோட கண்டென்ட்டும் ஜிங்கோட கண்டென்ட்டும் கம்மி. அகைன் சொல்றேன், இட் இஸ் நாட் வாய்டு, சுத்தமா இல்லைன்னு சொல்லக்கூடாது, கம்மி. ஓகேங்களா? ஆனா விட்டமின் சியோட கண்டென்ட் வந்து ஜாஸ்தி. ஹியூமன் பிரஸ்ட் மில்க்ல ஐரன் கம்மி, விட்டமின் சி ஜாஸ்தி. பட் இதே வந்து மாட்டுப்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஐரனும் கம்மி, விட்டமின் சியும் கம்மி. நீங்க ஃபோர்ட்டிஃபைடு மில்க் வாங்குனீங்கன்னா அதோட கதை தனி. ஃபோர்ட்டிஃபைடு மில்க்னா அவங்க வந்து வெளியில இருந்து ஐரன் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இது நீங்க கவின்ஸ் மில்க், அந்த கவின் மில்க் ஷேக் எல்லாம் பாக்குறீங்கல்ல டிவில, அதெல்லாம் வந்து ஐரன் ரிச், விட்டமின் டி அது இதுன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து வெளியில இருந்து ஆட் பண்ணது. நேச்சுரலா அதுல பிரசன்ட் ஆயிருக்கிற காம்பனன்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போ திரும்ப சொல்றேன், ஹியூமன் பிரஸ்ட் மில்க்ல வந்து ஐரனோட கண்டென்ட்டும் ஜிங்கோட கண்டென்ட்டும் கம்மி, பட் விட்டமின் சியோட கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. இட் இஸ் அ வெரி ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி. பட் ஆனா பொவைன் மில்க்ல விட்டமின் சியும் கம்மி, ஐரனும் கம்மி. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஐரன் அந்த ஸ்டோரேஜ் பாயிண்ட் தான் கீழே எழுதியிருக்கு, லிவர்ல வந்து ஐரன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்ற பாயிண்ட். ஒன்ஸ் ஆனா அந்த 6 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐரன் ரிச் ஃபுட் வந்து கண்டிப்பா குழந்தைக்கு கொடுக்கணும். ஏன்னா அது 6 மாசத்துக்கு தான் ஸ்டோர்ஸ் இருக்கும் குழந்தைகிட்ட லிவர்ல. சோ அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபுட் நம்ம கொடுக்குறோம்ல, நம்ம அதுக்கப்புறம் சோறு கொடுக்குறோம்ல, பருப்பு சோறு வாழைப்பழம் என்ன கொடுக்குறோமோ ஐரன் ரிச் ஃபுட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஓகேங்களா மேம்? நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுல வந்து நான் சொன்ன மாதிரி அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப ஹார்மோன்ஸ் ரிலேட்டடா பிரஸ்ட் ஃபீடிங்ல என்ன கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத திங்க் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். இது வந்து வந்தது கிடையாது இது வரைக்கும், பிவைக்யூஸ்ல இந்த டாபிக் வந்து வந்தது இல்ல. பட் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியா கேட்கலாம், ஜஸ்ட் ஒரே லைன்ல கொஸ்டின் கேட்டு போயிடலாம். இப்ப ப்ரொலாக்டின் அப்படின்றது ஒரு ஹார்மோன், சரிங்களா? இந்த ப்ரொலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் வந்து பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு இட் இஸ் இன்வால்வ். அந்த பிரஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் அவசியம், ப்ரொலாக்டின் ரிஃப்ளெக்ஸ் இருக்க வேண்டியது அவசியம். இன்னொரு டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் என்னன்னா லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் ஆர் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் சொல்றது. இது என்னன்னா ஆல்ரெடி ப்ரொலாக்டின் ரிஃப்ளெக்ஸ் ஆல பிரஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ் ஆகி ரெடியா இருக்கும். ஒன்ஸ் வந்து ஆக்சிடோசின் எப்போ ரிலீஸ் ஆகுதோ, ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும்போது இந்த பிரஸ்ட் மில்க்கும் இட் வில் இஜெக்ட் அண்ட் இட் வில் கம் அவுட் சைட். ஓகேங்களா? இது ரெண்டுக்குமே வந்து ஸ்டிமுலை, எப்பயுமே ஒரு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு ஒரு ஸ்டிமுலை வேணும், கரெக்டா? ஒரு உந்துதல் வேணும். அந்த உந்துதல் இருந்தாதான் இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கான ஸ்டிமுலை என்ன அப்படின்னா பேபி சக்கிங் ஆக்ஷன். ஓகேங்களா? நிப்பிள் சக்கிங் ஆக்ஷன்ன்றது தான் இது ரெண்டுக்குமே வந்து ஸ்டிமுலை. ஓகேங்களா? இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, இது தெரிஞ்சுக்கணும் நீங்க. எல்ஏஎம். எல்ஏஎம் அகைன் இந்த டாபிக்கும் வந்தது இல்ல, இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் டாபிக், எனக்கு வரும்னு தோன்றதுனால நான் இதை போட்டு வச்சிருக்கேன் பிபிடில. எல்ஏஎம் அப்படின்னா லாக்டேஷனல் அமென்யூரியா மெத்தட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் பேபி பிறந்த ஒரு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு அந்த அம்மா கண்டினியூஸா வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்றாங்க. ஒரு நாளைக்கு டியூரிங் த டே 4 hours ஒன்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் பண்றாங்க, டியூரிங் த நைட் கண்டினியூஸா 6 hours ஒன்ஸ் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பிளட்ல ப்ரொலாக்டினோட லெவல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ப்ரொலாக்டின் லெவல் இருந்தாதான் பிரஸ்ட் மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்பொழுது ப்ரொலாக்டின் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும்பொழுது கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்ற ஒரு ஹார்மோன் இருக்கு, அது ஹைப்போதாலமஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ், இந்த ஹார்மோன்னால இதோட லெவல்ஸ் கம்மியா இருக்கிறதுனால டியூரிங் லாக்டேஷன், ஏன்னா லாக்டேஷன் பீரியட்ல தான் ப்ரொலாக்டின் வருது, இந்த டைம்ல ஓவிலேஷன் நடக்காது. ஓவிலேஷன் நடக்காதுன்னா ஓவம் ரிலீஸ் ஆகாது, எக் ரிலீஸ் ஆகாது. எக் ரிலீஸ் ஆகலைன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காது, ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா பிரெக்னன்சியும் நடக்காது. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் மேபி உங்களுக்கு சில பேருக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கலாம், தேர் வில் நாட் பீரியட்ஸும் இருக்காது, அட் த சேம் டைம் தேர் வில் நாட் பி பிரெக்னன்சி ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இந்த பீரியட் இட் இஸ் அ நேச்சுரல் கான்ட்ரசெப்ஷன் டெக்னிக். ஸோ இந்த during this period if there is unprotected sex also, then also there will not be any like pregnancy because there is no ovulation. ஓகேங்களா? இது எழுதி வச்சுக்கோங்க. எல்என்எம்னா எல்ஏஎம் இட் இஸ் அ நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவ் டெக்னிக். இது 100% effective அப்படின்னா நோ, இட்ஸ் நாட் effective 100%. 98 to 99% வந்து இது effective, இது எல்ஏஎம் மெத்தட் அப்படின்றது. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நவ் இதுவும் ரொம்ப முக்கியம், நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ்ல ஒண்ணு இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்கும். காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் அப்படின்னா நம்ம வீனிங் பத்தி பார்த்தோம்ல, அந்த வீனிங் ப்ராசஸ் நம்ம ஒன்ஸ் வந்து இந்த முடிச்சுட்டு அந்த பிரஸ்ட் மில்க் வந்து கண்டினியூஸா கொடுக்க வேண்டிய பீரியடை முடிச்சுட்டு ஒன்ஸ் நார்மல் ஃபுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம்ல, அந்த ஃபுட்ஸை வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து குழந்தையோட ரெக்யர்மெண்ட்ஸ் உங்களால பிரஸ்ட் மில்க் மட்டும் வச்சே ஃபில் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங். அதர் ஃபுட்ஸும் கொடுக்கறது அகைன் புரிஞ்சுக்கோங்க. வீனிங்க்கும் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, வீனிங் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா?
நீங்க பிரெஸ்ட் மில்க்ல இருந்து குழந்தைய நார்மல் ஃபுட்டுக்கு கொண்டு வர ப்ராசஸை நம்ம வீனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் அப்படின்றது பிரெஸ்ட் மில்க் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற நியூட்ரிஷன், எக்ஸ்ட்ரா கொடுக்குற ஃபுட். இந்த ஃபீடிங்கோட பேரு காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங். ஓகேங்களா? இது வந்து டார்கெட் ஏஜ் எவ்வளவு அப்படின்னா 6 to 24 months தான் இதோட டார்கெட் ஏஜ். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபீட்ஸ் நடக்காது. அதுக்கப்புறம் WHO ஈவன் தோ ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் வேணும் அப்படின்னு சொன்னாலும் இட் இஸ் லைக் ரெக்கமெண்டட் தட் கண்டினியூ இட் டில் 2 years of age. குழந்தைக்கு 2 வயசு ஆகுற வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறது இட் இஸ் அட்வைஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இதோட டார்கெட் ஏஜ் வந்து 6 to 24 months அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கிற அந்த டப்பா பாருங்க. ஸோ ஒரு ஏஜுக்கும் டிபெண்டிங் ஆன் அவங்க அந்த குழந்தை எந்த மந்த்ல இருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த குழந்தையோட எனர்ஜி நீட்ஸ், ஒரு மாசத்துக்கான ஒரு நாளைக்கான எனர்ஜி நீட்ஸ் எவ்வளோ, அந்த எனர்ஜி நீட்ஸ்ல நம்ம எவ்வளவு வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபீட்ஸ்ல இருந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அது வந்து நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதோட நிறைய பேர் இதோட ரெஃபரன்ஸ் எங்கன்னு என்னோட கிளாஸ்லயும் கேட்பாங்க. இது வந்து WHO காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் PDF ல இருந்து எடுத்த ரெஃபரன்ஸ் இது. இந்த டப்பா அங்க இல்ல ஆக்சுவலா. அது வந்து கண்டென்ட்டா எழுதி வச்சிருப்பாங்க. நான் அதை டப்பா ஃபார்ம்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ 6 to 8 monthsல இருக்க ஒரு குழந்தையோட எனர்ஜி ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு நாள்ல அது சாப்பிட வேண்டிய எனர்ஜி வந்து 615 கேலரிஸ். ஸோ நான் இது நிறைய எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றது உண்டு. உங்களுக்கு ஈஸியா நம்பர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. 615 ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற இடத்துல அது 600 ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம். அந்த 15ல இருந்து ஒரு லைக் டிஃபிகல்ட்டியும் வரப்போறது கிடையாது. நீங்க இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுலையும் சரி, இல்ல RDS ஞாபகம் வச்சுக்கும் போதும் சரி, கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அழகா கெஸ் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இது வந்து 600 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 600 கேலரிஸ் ஒரு நாளைக்கு அந்த குழந்தை சாப்பிட வேண்டிய 600 கேலரிஸ்ல எனர்ஜி காம்ப்ளிமெண்டரி ஃபீட்ஸ்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜி எவ்வளவு இருக்கணும். நார்மல் நம்ம ஃபுட் கொடுக்குறோம்ல, அரிசி அந்த பருப்பு எல்லாம் கொடுக்குறோம்ல, ஸோ அதுல வந்து 200 கேலரிஸ் வந்து நம்ம கொடுக்கணும் 6 to 8 monthsல. இதே 9 to 11 months எடுத்துக்கிட்டீங்கன்னா 686 ஆனா 700ன்னு வச்சுக்கலாம். 700 கேலரிஸ்ல 300 கேலரிஸ் வந்து நீங்க குழந்தைக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபீட்ஸ்ல இருந்து கொடுக்கணும். 12 to 23 அதாவது ஒரு வயசுக்கு அப்புறம் 2 வயசுக்குள்ள ஒரு நாளைக்கு 900 கேலரிஸ் தேவைப்படும். அந்த 900 கேலரிஸ்ல இருந்து 550 கேலரிஸ் வந்து நீங்க காம்ப்ளிமெண்டரி ஃபீட்ல இருந்து கொடுக்கணும். இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா ஏன் PhD என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்திருந்தது, இந்த நம்பர்ஸ் வந்திருந்தது. ஸோ அகைன் நெட் எக்ஸாம்ல வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது வரைக்கும் வரல, பட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இப்போ அகைன் நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஃப்ரெண்டா இருக்கிற டேர்ம்ஸை பார்த்தா என்டிஏக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அதுல ஒரு டேர்ம் இது கேலக்டோகாக்ஸ். கேலக்டோகாக்ஸ் அப்படின்னா சில ஃபுட்ஸுக்கு வந்து நேச்சுரலாவே பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேங்களா? நேச்சுரலா தே கேன் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரெஸ்ட் மில்க். அப்படி இருக்கிற கம்பவுண்ட்ஸ், அப்படி இருக்கிற இன்கிரீடியன்ஸை வந்து நம்ம கேலக்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது நீங்களே கூட கேள்விப்பட்டிருக்கலாம். வெந்தயம், பூண்டு, அந்த மாதிரி சில கீரை வகைகள் அதெல்லாம் வந்து ரெகுலரா கொடுப்பாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா. இது எதுக்கு அப்படின்னா இந்த ஹார்மோன் லெவல்ஸ், ப்ரொலாக்டின் லெவல் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து நீங்க பாத்துக்கோங்க, ஒரு தடவை அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்துக்கோங்க. ஸோ இதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் வரும், இந்த கேலக்டோகாக்ஸ் டாபிக்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கொஸ்டின்ல வந்து பிக் அவுட் த ஃபாலோயிங், பிக் அவுட் த கேலக்டோகாக் ஃபுட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டு ஒரு 5-6 ஃபுட் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த 5-6 ஃபுட்ல இருந்து எது கேலக்டோகாகோ நீங்க அதை மட்டும் பிக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம் கேலக்டோகாக்ஸ் இந்த டேர்ம் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ், அது ஏன் பண்ணணும் அப்படின்றலாம் பார்த்தோம். பிரெஸ்ட் ஃபீடிங் யாரு பண்ணக்கூடாது, ஹூ ஷுட் நாட் பிரெஸ்ட் ஃபீட், அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. இன்கேஸ் இஃப் தேர் இஸ் அன் ஆக்டிவ் கேஸ் ஆஃப் HIV, மதருக்கு HIV இருக்கு, அப்படி இல்லைன்னா TB இருக்கு, டியூபர்குலோசிஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல லைக் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகி இஃப் தேர் இன் ICU அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா தே ஷுட் நாட் பிரெஸ்ட் ஃபீட். அதே மாதிரி ட்ரக் அடிக்ட்ஸ் லைக் மெத்து இல்லை வந்து ஆக்சி அந்த மாதிரி ஏதாவது ட்ரக்ஸ், வெரி டேஞ்சரஸ் ட்ரக்ஸ்ல வந்து இருந்தாங்கன்னா தென் ஆல்சோ தே ஷுட் நாட் டூ இட். பிகாஸ் பிரெஸ்ட் மில்க் மூலமா அந்த ட்ரக்ஸ் வந்து குழந்தைக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. கீமோதெரப்பி, கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, மதர் வந்து கீமோதெரப்பி எடுக்கிறாங்க அப்படின்னா கீமோதெரப்பில சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ் இருக்கும், அதாவது செல்ஸை வந்து கொல்றதுக்கான ட்ரக்ஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸ்ல வந்து அவங்க இருக்காங்க அப்படின்றப்ப தே ஷுட் நாட் பிரெஸ்ட் ஃபீட் ஆப்வியஸா. ஏன்னா குழந்தையோட செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ குழந்தைக்கு வந்து மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், ஃபினைல்கீட்டோனூரியா அந்த மாதிரி ஏதாவது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தென் ஆல்சோ பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அண்ட் ஒரு கொஸ்டின், இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து இஃப் த மதர் இஸ் மேல்நரிஷ்ட் அப்படின்னா அவங்களே சத்து குறைபாடுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த அம்மாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கேன் ஷீ பிரெஸ்ட் ஃபீட், அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுல கன்சென்சஸ் என்ன அப்படின்னா அன்டில் அண்ட் அன்லெஸ் அவங்க வந்து சிவியர்லி மேல்நரிஷ்டா இல்லாத சுச்சுவேஷன் வரைக்கும் தே கேன் பிரெஸ்ட் ஃபீட்.
ஆனா அவங்க வந்து நார்மலா இப்போ வந்து ஒரு மைல்டு மேல்நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேபி கொஞ்சம் அவங்களோட பிஎம்ஐ கம்மியா இருக்கலாம், இல்ல மேபி லிட்டில் பிட் ஆஃப் ஐரன் டிஃபிஷியன்சி, மைல்டு அனீமியா அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. பிரெஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ் பண்ற குவான்டிட்டி அண்ட் ஆல்சோ குவாலிட்டி இது ரெண்டுலயும் பெருசா சேஞ்சஸ் இருக்காது. பட் ஒன்ஸ் இஃப் த மதர் அவங்க வந்து கொஞ்சம் சீரியஸான டைப் ஆஃப் மேல்நியூட்ரிஷன்ல இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த பிரெஸ்ட் மில்க் வில் கெட் ஆல்டர்ட். கண்டிப்பா அது சேஞ்ச் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ், பி விட்டமின்ஸ் அண்ட் சி விட்டமின்ஸோட அளவு இது ரெண்டும் வந்து பிரெஸ்ட் மில்க்ல கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ் வந்து உடம்புல ஸ்டோர் பண்ணி நம்ம வைக்க மாட்டோம், அது நம்ம டெய்லி சாப்பிடுற ஃபுட்ல இருந்து கிடைக்கிறது தான். ஸோ அதனால அவங்க மால்நியூட்ரிஷன்ல இருக்காங்க அப்படின்றப்ப அந்த கண்டென்ட் வந்து குறையும். ஸோ இதோட கடைசி கன்சென்சஸ் என்ன, மேல்நரிஷ்டு மதர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா தே கேன் பிரெஸ்ட் ஃபீட். பட் அது அவங்களோட சிவியர் மேல்நியூட்ரிஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அஃபெக்ட் ஆகும். மைல்டு கேசஸ்ல பெருசா ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஓகே, பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மதருக்கு வந்து இட் இஸ் அ நேச்சுரல் கான்ட்ரசெப்ஷன் டெக்னிக், நம்ம எல்ஏஎம் டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ அதுல நெக்ஸ்ட் இட்ஸ் அ வெரி குட் வெயிட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் பார்த்தோம்ல, காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ்ல வந்து 12 to 24 மந்த்ஸ்ல இருக்கிறதுல க்ளோஸ் டு எவ்வளோ ஒரு 400-450 கேலரிஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு கோ ஃப்ரம் பிரெஸ்ட் மில்க்ல இருந்தா போகுது. கேன் எனிஒன் டெல் மீ ஒரு 400 கேலரி நீங்க ஜிம்முக்கு போய் பர்ன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு? Please put in the chat box. No, please don't talk. Please put in the chat box. எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும், அதனால chat boxல போட்டு விட்டுருங்க. எல்லாரும் போட்டு விடுங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் தோணுது? ஒரு 450 கேலரிஸ் பர்ன் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? half an hourல பர்ன் பண்ணிடுவீங்களா வித்யா? Yes, minimum you have to do some kind of a very லைக் என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம் வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல ஜஸ்ட் யூ ஹாவ் டு சிட் அண்ட் ஃபீட் த பேபி. ஃபீட் பண்ணா போதும், இவ்வளவு கேலரிஸ் இப்படியே தானா அதுவே கரைஞ்சு போயிடும் அப்படின்றப்ப இட் இஸ் அ வெரி குட் வெயிட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்ல. ஸோ மதருக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எல்ஏஎம், தட் இஸ் நேச்சுரல் கான்ட்ரசெப்ஷன் டெக்னிக் ஒன்னு. ரெண்டாவது வெயிட் ரிடக்ஷன். மூணாவது ரிசர்ச் மூலமா இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் அவுட் தட் மதர்ஸ் யார் பிரெஸ்ட் ஃபீட் ஜாஸ்தி பண்றாங்களோ தே ஹாவ் அ லெசர் சான்சஸ் ஆஃப் ஒவேரியன் கேன்சர் அண்ட் ஆல்சோ பிரெஸ்ட் கேன்சர். இந்த ரெண்டு கேன்சரோட ரிஸ்க் வந்து கம்மியாகுது அப்படின்னு வந்து இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ பேபி சைட்ல இருந்து குழந்தைக்கு வந்து வாட் வில் பி த பெனிஃபிட்ஸ், பிரெஸ்ட் ஃபீடிங்னால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இம்யூனிட்டி. இது ஆல்ரெடி பேசிட்டோம், ஸோ நான் அதுக்குள்ள போவேனா. இம்யூனிட்டி வந்து அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கு அப்படின்னால இந்த குழந்தைக்கு பெருசா டிசீசஸ் வராது. பெருசா இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் வரல அப்படின்னாலே மேல்நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இட் சர்வ்ஸ் அஸ் அ கம்ப்ளீட் ஃபுட். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா நியூட்ரியன்ஸுமே உண்டு பிரெஸ்ட் மில்க்ல எக்ஸப்ட் ஃபார் ஐரன் அண்ட் ஜிங்க். அதுவுமே கொஞ்சம் இருக்கு, பட் தென் நாட் அ குட் சோர்ஸ். இப்போ பெட்டர் காக்னேட்டிவ் அவுட்கம்ஸ் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எந்த குழந்தைங்களாம் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி வருதோ, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணி வர பசங்க கம்பேர் டு ஃபார்முலா ஃபீட்ஸ் அவங்கள விட இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, அவங்களோட கிரியேட்டிவ் கெப்பாசிட்டி, அவங்களோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இது எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் த்ரூ ரிசர்ச். அது ஒண்ணு. இன்னொன்று வந்து சின்ஸ் அவங்களுக்கு மேல்நியூட்ரிஷன் இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த ப்ராப்ளம் எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால வந்து ஒரு டிசீஸ்னால இறந்து போறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அவங்களோட மார்பிடிட்டி அண்ட் மார்பிடிட்டி அப்படின்னா ஒரு டிசீஸ்னால வரக்கூடிய டிசபிலிட்டி அப்படின்னா டிசீஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம மார்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மார்டாலிட்டி அப்படின்னா டெத். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து கம்மியாகும். இம்ப்ரூவ்மெண்ட்னா ஜாஸ்தி ஆகும்னு எடுத்துக்காதீங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மெஷர்ஸ், அந்த மெஷர்ஸ்ல வந்து பெட்டர் அவுட்கம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அவ்வளவுதான் மேம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, நவ் ஆல்மோஸ்ட் இது தவிர வேற எதுவும் பெருசா இது வரைக்கும் வந்தது இல்லை. ஆக்சுவலா நிறைய வராத டாபிக்ஸ் நான் வந்து நடத்திருக்கேன், மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுல. ஸோ இதுல என்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்றத பார்க்கலாம். பிஒய்க்யூஸ் இது வரைக்கும் ரெண்டுமே அசர்ஷன் அண்ட் ரீசன்ட் டைப் நான் போட்டு வச்சிருக்கிறது. ஸோ பிரெஸ்ட் மில்க் இஸ் நியூட்ரிஷனலி டைலர் மேட் ஃபார் இன்ஃபென்ட். கரெக்ட் தான். இப்போ ஒரு குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து ஜஸ்ட் அ மினிட், ஒரு நிமிஷம். ஓகே, எஸ். ஸோ குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து இந்த பிரெஸ்ட் மில்க்ல இருக்கு. ஸோ வி கேன் சே இட் இஸ் நியூட்ரிஷனலி டைலர் மேட்னு சொல்லலாம். பிரெஸ்ட் மில்க்ல வந்து பிஃபிடஸ் ஃபேக்டர் இருக்கு. ஓகே, அது வந்து growth ஆஃப் லாக்டோபாசிலஸ் இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் வந்து growth ஆஃப் ஈகாலை வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு நடத்தினப்ப நான் என்ன சொன்னேன், பிஃபிடஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. அந்த பிஃபிடஸ் ஃபேக்டர் வந்து பேட் பாக்டீரியாவை கம்மி பண்ணும், குட் பாக்டீரியாவை ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இதுல எது குட் பாக்டீரியா எது பேட் பாக்டீரியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா நீங்க ஃபுட் சயின்ஸ் படிச்சிருந்தா தான் முடியும். ஓகேங்களா?
லாக்டோபாசிலஸ் அண்ட் பிஃபிடோபாக்டீரியம் இது ரெண்டும் குட் பாக்டீரியா யூஸ்வலி சொல்லுவோம். மற்றது எல்லாமே மேக்ஸிமம் டியூபர்குலோசிஸா இருக்கட்டும், இல்லைன்னா சாரி டைஃபாய்டு பாக்டீரியா, விப்ரியோ காலரா எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதை வந்து நம்ம பேத்தோஜெனிக் சொல்லுவோம். ஈகோலையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் பேத்தோஜெனிக் தான். எல்லா ஈகோலையும் பேத்தோஜெனிக் இல்லை, பட் மோஸ்ட்லி இட் இஸ் பேத்தோஜெனிக் இன் நேச்சர். ஸோ அது பேட் பாக்டீரியா. ஈகோலே பேட் பாக்டீரியா, லாக்டோபாசிலஸ் வந்து குட் பாக்டீரியா. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க அழகா இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு ஆன்சர் எழுதிடலாம். ஓகேங்களா மேம்? நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இப்போ 2015 டிசம்பர் பேப்பர் 3ல ஒரு கொஸ்டின் கொலஸ்ட்ரம் ரிலேட்டடா வந்திருக்கு. இந்த கொலஸ்ட்ரம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் லாக்டேஷன்ல ப்ரொடியூஸ். ஓகே கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் இம்யூனிட்டி. எக்ஸாக்ட்லி அது மெயின் ஃபங்க்ஷன். கொலஸ்ட்ரமோட மெயின் ஃபங்க்ஷனே இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றது தான். கரெக்டா? ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து காமா குளோபுலின்ஸ் இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ் கரெக்ட் தான். அதுல இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ இட் இஸ் ரிச் இன் மோஸ்ட் ஆஃப் த ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸோ போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் உங்க NTN எக்ஸாம்ல தேவையான பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டென்ட் வந்து நான் ஃபுல்லா முடிச்சிட்டேன். நீங்க இப்ப வந்து டவுட் இருந்தா எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு கேளுங்க. கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இந்த டெமோ செஷன் எனக்கு பிடிச்சிருக்கு மேம், நான் இதே மாதிரி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு சாட் பாக்ஸ்ல ரூபன் மேம் உங்க நம்பர் போடுவாங்க. ஸோ யூ கேன் கான்டாக்ட் ஆன் தட் நம்பர். ஓகேங்களா? நவ் ப்ளீஸ் புட் மீ த டவுட்ஸ் விச் யூ ஹேவ் in the chat box.